டெய்லி முட்டை சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்லி தொடர்ந்து ஒரு 2 நாளைக்கு முட்டை சாப்பிடுவோம். 3வது நாள் வந்து மறந்துடுவோம். அப்படிதான் இன்னைக்கு முட்டை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. சரி, இன்னைக்கு சைடிஷ்க்கு வந்து காரா முட்டை ரெசிபி செய்யலாம்னு சொல்லி அதை தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நேற்று வச்ச பருப்பு சாம்பார் வந்து மீதி இருந்தது. அதனால இன்னைக்கு சைடிஷ் மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரா முட்டை ரெசிபியும் அதுக்கப்புறம் இனிப்பு பூசணி பொரியலும் தான் செய்ய போகிறேன். கடையில் வந்து மாங்காய் பார்த்தேன். சரி, ஆசையாக இருந்ததுன்னு வாங்கிட்டு வந்தேன். மாங்காய் வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பச்சடி செய்யலாம்னு சொல்லி திருவி தான் செய்ய போகிறேன். இதில் வந்து வெல்லம், உப்பு, மிளகாய் தூள்லாம் சேர்த்து தாளிப்புலாம் எதுவும் கொடுக்காம அப்படியே ஜாம் மாதிரி தான் செஞ்சேன். டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்தது. இனிப்பு பூசணி பொரியலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஜீரகம் தாளிச்சிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பூசணிக்காய், மிளகாய் தூள், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி வச்சிட்டோம்னா ஒரு 5 நிமிஷத்தில் காய் வெந்துடும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து சாப்பாட்டில் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், மாங்காய் பச்சடியும் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி எங்களோட லஞ்ச் இதுதான். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.